ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா. எதனால அப்படி சொல்லி? ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ரவுடிசம் ஒழியும், கஞ்சா சாராயம் ஊசி ஒழியும், மக்கள் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. இந்த 10,000 ரூபா கேஸ் போடுறாங்க வண்டிக்கு மாடிக்கு போலீஸ்காரங்க அதிகமாக குடிச்சிட்டு போனால் ஒயின் ஷாப்பில் விற்கிறது 150 ரூபா குவாட்ரு. இவங்க மடக்கி பிடிச்சா 10,000 ரூபா ஃபைனு. யார் கட்டுறது? அவன் 2 மாதம் கஷ்டப்பட்டால் கூட 10,000 கிடக்கு. அது 5 நாள் வண்டி உள்ளே கிடக்குது. அவன் கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்தை வேதனைப்படுறான். ஆட்சி மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 100 ரூபா கேஸ் இருந்தது, ஒரு ஹெல்மெட் கேஸ் இன்றைக்கி 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாலுமே அவனுக்கு 300 ரூபா 400 ரூபா. 1000 ரூபா எப்படி கட்டுவான் சொல்லுங்கள்? மனசாட்சியோட இவங்க போட்டாங்களா என்ன இந்த ஆட்சியில்? சொல்லுங்கள். 100 ரூபா எங்கே இருக்குது? 1000 ரூபா எங்கே இருக்குது? 100 ரூபா கஷ்டப்படுறதே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது அந்த குடும்பம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. போதும் 10 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 2 ஈடு ஹெல்மெட் கேஸ் போட்டால் 2000 ரூபா. ஒரு மாதம் சம்பளமே ஒரு பொம்பளை ஆள் போனால் 2000 ரூபா, 2500 ரூபா. 10 ஈடு போனால் அவங்க எங்கேருந்து கட்ட? வண்டியை தான் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு வரணும். அவங்க வண்டியை வாங்கி ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொடுத்தா அவங்க விற்று எடுத்துக்கலாம். இதான் பண்ணணும். இதான் நடக்கும் இந்த ஆட்சியில். நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் எதுவும் நல்லதாக செஞ்ச மாரி தோணலை. அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல நம்மளுக்கு. என்ன நல்லது செஞ்சுறாங்க? தண்ணி அங்கங்கே நிற்கிது தான். எங்கே போகுது? மழை பெஞ்சா காட்டுறேன் வாங்க, தண்ணி எங்கே நிற்கிதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கும். மாற்றம் வந்தால் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. எதனால அப்படி சொல்லி? ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ரவுடிசம் ஒழியும், கஞ்சா சாராயம் ஊசி ஒழியும், மக்கள் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. இந்த 10,000 ரூபா கேஸ் போடுறாங்க வண்டிக்கு மாடிக்கு போலீஸ்காரங்க அதிகமாக குடிச்சிட்டு போனால் ஒயின் ஷாப்பில் விற்கிறது 150 ரூபா குவாட்ரு. இவங்க மடக்கி பிடிச்சா 10,000 ரூபா ஃபைனு. யார் கட்டுறது? அவன் 2 மாதம் கஷ்டப்பட்டால் கூட 10,000 கிடக்கு. அது 5 நாள் வண்டி உள்ளே கிடக்குது. அவன் கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்தை வேதனைப்படுறான். ஆட்சி மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 100 ரூபா கேஸ் இருந்தது, ஒரு ஹெல்மெட் கேஸ் இன்றைக்கி 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாலுமே அவனுக்கு 300 ரூபா 400 ரூபா. 1000 ரூபா எப்படி கட்டுவான் சொல்லுங்கள்? மனசாட்சியோட இவங்க போட்டாங்களா என்ன இந்த ஆட்சியில்? சொல்லுங்கள். 100 ரூபா எங்கே இருக்குது? 1000 ரூபா எங்கே இருக்குது? 100 ரூபா கஷ்டப்படுறதே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது அந்த குடும்பம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. போதும் 10 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 2 ஈடு ஹெல்மெட் கேஸ் போட்டால் 2000 ரூபா. ஒரு மாதம் சம்பளமே ஒரு பொம்பளை ஆள் போனால் 2000 ரூபா, 2500 ரூபா. 10 ஈடு போனால் அவங்க எங்கேருந்து கட்ட? வண்டியை தான் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு வரணும். அவங்க வண்டியை வாங்கி ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொடுத்தா அவங்க விற்று எடுத்துக்கலாம். இதான் பண்ணணும். இதான் நடக்கும் இந்த ஆட்சியில். நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் எதுவும் நல்லதாக செஞ்ச மாரி தோணலை. அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல நம்மளுக்கு. என்ன நல்லது செஞ்சுறாங்க? தண்ணி அங்கங்கே நிற்கிது தான். எங்கே போகுது? மழை பெஞ்சா காட்டுறேன் வாங்க, தண்ணி எங்கே நிற்கிதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கும். மாற்றம் வந்தால் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கும். மாற்றம் வந்தால் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. எதனால அப்படி சொல்லி? ஆட்சி மாற்றம் வந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ரவுடிசம் ஒழியும், கஞ்சா சாராயம் ஊசி ஒழியும், மக்கள் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. இந்த 10,000 ரூபா கேஸ் போடுறாங்க வண்டிக்கு மாடிக்கு போலீஸ்காரங்க அதிகமாக குடிச்சிட்டு போனால் ஒயின் ஷாப்பில் விற்கிறது 150 ரூபா குவாட்ரு. இவங்க மடக்கி பிடிச்சா 10,000 ரூபா ஃபைனு. யார் கட்டுறது? அவன் 2 மாதம் கஷ்டப்பட்டால் கூட 10,000 கிடக்கு. அது 5 நாள் வண்டி உள்ளே கிடக்குது. அவன் கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்தை வேதனைப்படுறான். ஆட்சி மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 100 ரூபா கேஸ் இருந்தது, ஒரு ஹெல்மெட் கேஸ் இன்றைக்கி 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனாலுமே அவனுக்கு 300 ரூபா 400 ரூபா. 1000 ரூபா எப்படி கட்டுவான் சொல்லுங்கள்? மனசாட்சியோட இவங்க போட்டாங்களா என்ன இந்த ஆட்சியில்? சொல்லுங்கள். 100 ரூபா எங்கே இருக்குது? 1000 ரூபா எங்கே இருக்குது? 100 ரூபா கஷ்டப்படுறதே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது அந்த குடும்பம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. போதும் 10 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. 2 ஈடு ஹெல்மெட் கேஸ் போட்டால் 2000 ரூபா. ஒரு மாதம் சம்பளமே ஒரு பொம்பளை ஆள் போனால் 2000 ரூபா, 2500 ரூபா. 10 ஈடு போனால் அவங்க எங்கேருந்து கட்ட? வண்டியை தான் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு வரணும். அவங்க வண்டியை வாங்கி ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொடுத்தா அவங்க விற்று எடுத்துக்கலாம். இதான் பண்ணணும். இதான் நடக்கும் இந்த ஆட்சியில். நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் எதுவும் நல்லதாக செஞ்ச மாரி தோணலை. அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல நம்மளுக்கு. என்ன நல்லது செஞ்சுறாங்க? தண்ணி அங்கங்கே நிற்கிது தான். எங்கே போகுது? மழை பெஞ்சா காட்டுறேன் வாங்க, தண்ணி எங்கே நிற்கிதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன்.
என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கும். மாற்றம் வந்தா யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்.